வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் சாதி சான்றிதழ் பெறுவதற்கும், பட்டா மாற்றம் செய்வதற்கும், பென்ஷன் வாங்குவதற்கும், மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறுவதற்கும், மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்கும், ஆதார் மற்றும் ரேஷன் அட்டையில் திருத்தங்கள் செய்வதற்கு போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு மக்கள் தனித்தனியாக அலைய வேண்டிய அவசியமில்லை. அத்தனை அரசு அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கே வந்து தீர்வுகளை கொடுக்க போறாங்க. இந்த முகாம்களில் கலந்து கொள்ள பொதுமக்கள் என்னென்ன ஆவணங்களை கொண்டு போகணும் மற்றும் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய முகாம் எப்போ எந்த பகுதியில் நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, அரசின் சேவைகள் நேரடியாக மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. நவம்பர் மாதம் வரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் மக்கள் இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே திமுக அரசை பொறுத்தவரை இந்த முகாம்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களும் அரசு சேவைகளை பெறுவதற்கு சேவை மையங்கள், அரசு அலுவலகங்கள், அதிகாரிகள் என மாறி மாறி அலைய வேண்டியிருக்கும். அத்தகைய அலைச்சல் எதுவும் இல்லாமல் மக்கள் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்த பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை முகாம்களுக்கு நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். அங்கேயே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து விட்டால் அடுத்த 45 நாட்களுக்குள் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதற்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களோடு பெண்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாம்கள் எங்கே நடக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தங்களுடைய ஊரில் எங்கெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே தமிழ்நாடு அரசு ஒரு இணையதளத்தை கொடுத்திருக்காங்க. அந்த இணையதள முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் .tn.gov.in அப்படிங்கிற முகவரி. இதை உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிரத்யேக இணையதளத்தின் மூலமாக நீங்க உங்களுடைய மாவட்டம் மற்றும் எந்தெந்த பகுதிகளில் முகாம்கள் நடக்குது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் என்னென்ன சேவைகள் எல்லாம் நீங்க பெற முடியும் அப்படிங்கிற தகவல்களையும் இந்த இணையதளத்தில் முழுவதுமாக கொடுத்திருக்காங்க. அதோடு பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ்களை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாகவே பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவமனையில் வழங்கப்பட்ட குழந்தை பிறந்ததற்கான சான்று மற்றும் தாய் தந்தையரின் ஆதார் அட்டை, இந்த 2 ஆவணங்களையும் கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழை உடனே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பட்டா மாறுதல், பட்டாவில் பெயர் திருத்தம் உள்ளிட்டவற்றுக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு ஆதாரமாக கிரைய பத்திரம் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் அல்லது பாக பிரிவினை பத்திரம், வில்லங்க சான்று, தேவைப்பட்டால் இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரிசு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா இதுவரை வாரிசு சான்றிதழ் பெறாதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சென்று விண்ணப்பிக்கலாம். பெரிய அலைச்சல் உங்களுக்கு இருக்காது. அதுபோல ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்டதற்கான சான்றிதழ் ஆகிய சான்றிதழ்களையும் இந்த முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இவற்றுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் பல நாட்கள் அலைய வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த முகாம்களை உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாம ஓய்வு தொகை, அதாவது ஓஏபின்னு சொல்லுவாங்க, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை ஆகிய திட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆவணங்களை கொடுத்து நாம இந்த திட்டத்தில் இணைஞ்சுக்கலாம். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இதுவரை உறுப்பினராக சேராதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பயன்படுத்தி சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரேஷன் அட்டை மற்றும் வருமான சான்று, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை நகல் இதையெல்லாம் கொண்டு போனால் உங்களுக்கு அந்த காப்பீடு அட்டை பெற முடியும். இதன் மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரை குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசின் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அதோடு ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு இந்த முகாம்களை சில நிமிடங்களிலேயே முகவரி மாற்றத்தை செய்து கொள்ள முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயதொழில் கடன் உதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டர், சக்கர நாற்காலி, செயற்கை காது கேட்கும் கருவி மற்றும் பிற உபகரணங்கள் பெற வேண்டும் என காத்திருந்தவர்கள் நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆதார் அட்டை. புதிதாக ஆதார் அட்டை எடுப்பது, ஆதார் அட்டையில் பெயர் மாற்றங்களை செய்வது, புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்வது ஆகிய சேவைகளையும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் அதிகாரிகளும் முகாம்களில் இருப்பார்கள் என்பதால் நீண்ட நாட்கள் அலைய வேண்டிய சேவைகளை ஒரே இடத்தில் ஒரே நாளில் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் நடக்கக்கூடிய முகாம்களில் 15 துறைகள் மூலமாக 46 சேவைகளும் கொடுக்கறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் 10,000 முகாம்கள் நடக்குது. மூத்த குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு இந்த சேவைகளை பெற்று பலனடையுமாறு தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.